பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப ஆக்டர் ஜெயம் ரவி தன்னோட பிரச்சனைக்கும் சிங்கர் கெனிஷாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, சோ தேவையில்லாம அவங்கள இதுல இழுக்காதீங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து சிங்கர் கெனிஷாவும் ஆக்டர் ஜெயம் ரவி பேசின வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி, மரியாதையும் டீசென்சியும் இல்லாம என்கிட்ட பயங்கரமான கேள்விகளை கேட்கக்கூடிய ஆட்களுக்கு இதுதான் ஒரே பதில், இது இப்ப உங்களுடைய மனசையும் இதயத்தையும் அமைதிப்படுத்தும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. இருந்தாலுமே அதுக்கப்புறமும் ஆக்டர் ஜெயம் ரவி மற்றும் மார்த்தியோட டிவோர்ஸ்க்கு முக்கிய காரணம் சிங்கர் கெனிஷாதான் சொல்லி சோசியல் மீடியால பேசப்பட்டுக்கிட்டு வந்தது. சொல்லப்போனா சிங்கர் கெனிஷாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ல கூட பலரும் அவங்கள திட்டிக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில சிங்கர் கெனிஷா இது எல்லாத்துக்கும் முழுமையா விளக்கம் கொடுக்கிற வகையில பிரிண்ட் மீடியா ஒண்ணுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனை தொடங்கினதுல இருந்தே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ரிலேட்டிவ்ஸும் என்ன கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. இந்த வதந்திகள் எல்லாம் அவங்கள ரொம்ப கவலைப்பட வச்சிருக்கு. என்ன தனிப்பட்ட முறையில தெரிஞ்சவங்களுக்கு என்னோட வேலையை பத்தியும் என்னோட கேரக்டர் பத்தியும் நல்லா தெரியும். ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனநல தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கனிவா நடந்துக்க கூடிய ஒரு ஆளாதானா இருந்திருக்கேன். என்னை பத்தி இன்டர்நெட்ல வெளியான எல்லாமே அப்பட்டமான பொய்கள். ஓரளவுக்கு தான் என்னால பொறுமையா இருக்க முடியும், அதுக்கு மேல யாருக்காகவும் என்னோட தன்மானத்தை நான் இழக்க மாட்டேன். இதை யார் சொல்வாருன்ற ஒரு பாட்டோட வெளியீட்டு விழாவில தான் ஜெயம் ரவியை நான் முதல் முறையா சந்திச்சேன். அந்த சந்திப்புக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்மியா தான் பேசிக்கிட்டோம். அதுவும் நாங்க பிசினஸ் சம்பந்தமா தான் பேசணுமே. ஒரு முறை அவரு தன்னோட குடும்பத்தை பத்தி பேசின வீடியோ பார்த்துட்டு அவருக்கு வாழ்த்து கூட சொல்லியிருந்தேன். நான் ஒரு மனநல மருத்துவர்ன்றத ஜெயம் ரவி கிட்ட முன்னாடியே தெரிவிச்சிட்டேன். எனக்கு மொத்தமா 152 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அதுல ஜெயம் ரவியும் ஒருத்தர். ஜெயம் ரவி ஆர்த்தியோட பிரிவுக்கு நான் தான் காரணம்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா தன்னோட வக்கீல் மூலமா மனைவி ஆர்த்திக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஜெயம் ரவி மனநல சிகிச்சைக்காக என்கிட்டே வந்தாரு. சென்னையில இதை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் இதை பத்தி என்கிட்டே பேசினாரு. அந்த நேரத்துல திருமண உறவால அவர் மனசளவுல அதிகமா காயப்பட்டிருந்தாரு. அவர் என்கிட்ட இதை சொன்னதும் நான் உடனே அவருக்கு சரின்னு சொல்லல. முதல்ல அவரை என்னால குணப்படுத்த முடியுமான்றத எனக்கு நானே உறுதிப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் ஜெயம் ரவி என்ன பார்க்க சென்னையில இருந்து கோவாக்கு கார்ல வந்தாரு. இதனால அவரு ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தாரு. கோவால என்னுடைய ஹீலிங் சென்டரை அவரால் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால நானும் என்னோட ஃப்ரெண்டும் என்னுடைய காரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு புதிய இடத்துல அவரை மீட் பண்ணேன். அப்புறம் என்னோட காரை என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அவரோட காரை நான் ஓட்டிக்கிட்டு போய் என்னோட ஹீலிங் சென்டருக்கு அவரை கூட்டிட்டு போனேன். அப்பதான் என்னோட லைசன்ஸ் நான் கொடுத்தேன். அதனாலதான் என்னோட பேர் அந்த ஃபைன் சலான்ல வந்திருக்கு. ஆக்சுவலா அவரு வேற எங்கேயாவது கூட ஓவர் ஸ்பீட்ல ஓட்டி இருக்கலாம், அதனாலதான் அப்படி வந்திருக்கலாம். சோ காரை ரொம்ப வேகமா ஓட்டி ஃபைன் கட்டினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நானும் ஜெயம் ரவியும் சேர்ந்து கோவால சொந்தமா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்ததா கூட சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆக்சுவலா இதை பத்தி கடந்த சில நாட்களாவே நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிருக்கணும்னு தான் எனக்கு இப்ப தோணுது. ஜெயம் ரவி எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிளைண்ட்டும் மட்டும் தான். எனக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில பிசிக்கலா எதுவுமே நடக்கல. எங்களுடைய லிமிட்ஸ் எங்களுக்கு என்னன்றது நல்லாவே தெரியும். நான் பேரண்ட்ஸ் இல்லாம சுயமா வளர்ந்தவ. ஆனா ஜெயம் ரவியோட குடும்பம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும்போது பேரண்ட்ஸ் இல்லாம வளர்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல. ஒரு சைக்காலஜிஸ்டா ஜெயம் ரவி ஆர்த்தி மற்றும் அவரோட குடும்பத்தோட எதிர்கொண்ட கஷ்டங்களை கேட்கும்போது வெறும் வலின்னு மட்டுமே அதை சொல்லிட முடியாது. ஆணோ பெண்ணோ இவ்வளவு வலிய ஒருத்தர் எதிர்கொள்றதுன்றது நியாயமே இல்ல. கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஜெயம் ரவி சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் என்னோட டைரியில எழுதி வச்சிருக்கேன். தேவைப்பட்ட ஆர்த்திக்கு எதிரான ஆதாரங்களை கோர்ட்ல கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். தான் செஞ்ச தவறுகளை மறைக்க ஆர்த்தி என்ன பலியாடா பயன்படுத்தக்கூடாது. கடந்த ஒரு மாசமா ஆர்த்தி ஜெயம் ரவியோட இமேஜ டேமேஜ் பண்ணவும் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணவும் என்னெல்லாம் செஞ்சாங்கன்றது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இது ஒன்னும் சர்க்கேஸ் இல்ல, இதுல என்னால எப்பவும் போராடிக்கிட்டே இருக்க முடியாது. சோ இதுக்கு மேலேயும் என்ன பத்தின வதந்திகள் தொடர்ந்துச்சுன்னா மன நஷ்ட வழக்கு போடவும் நான் தயாரா இருக்கேன்னு சிங்கர் கெனிஷா சொல்லி முடிச்சிருக்காங்க.